Hi students, in the previous video we studied about the types of blood circulation, systemic circulation, pulmonary circulation and coronary circulation. In this video we are going to learn about the heartbeat, the initiation and conduction of the heartbeat. We all know heart is a muscular organ. The heart contracts and relaxes. ஹார்ட் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்குலர் ஆர்கன். அது வந்து என்ன பண்ணும், அப்படியே சுருங்கி விரியும். One complete contraction is called as the systole and one complete relaxation of the heart we say it as the diastole. ஹார்ட் ஒரு தடவை சுருங்கிறத வந்து நம்ம வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தடவை விரிகிறத வந்து நம்ம டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். when the heart contracts the blood is pumped. ஸோ எந்த ரீஜன் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா ஏட்ரியம்லேருந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பம்ப் ஆகும். அதே மாதிரி வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், வென்ட்ரிக்கிள்ஸில் இருந்து பிளட்டு வந்து செமிலூனார் வால்வ்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு விட்டு வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணும் போது என்ன ஆகும், எந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகுதோ ஏட்ரியமாக இருக்கட்டும் வென்ட்ரிக்கிளாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், பிளட்டு வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே ஃப்ளோ ஆகும். ரிலாக்ஸேஷன் அப்படின்றப்ப என்ன ஆகுது, விரியுது. ஹார்ட் விரியும் போது என்ன ஆகும், அது வந்து பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். இப்போது ஏட்ரியம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா ஏட்ரியம் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணும். லெஃப்ட் ஏட்ரியம் வந்து பல்மனரி வெயின்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி ரைட் ஏட்ரியம் வந்து இன்ஃபீரியர் வீனா கேவா, சுப்பீரியர் வீனா கேவா, கரோனரி சைனஸஸ் அதிலிருந்து ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, ரெண்டு ஏட்ரியமில் இருந்து ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வரும். அதாவது லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும். அதே மாதிரி ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதும் ரிலாக்ஸ் ஆகிறதும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம், ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். The heart normally will beat 72 to 75 times per minute. ஸோ ஒரு மினிட்டில் நம்ம ஹார்ட் வந்து 72 to 75 டைம்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். பட் திஸ் வில் வேரி அப் டு 80 when we do any vigorous exercises. ஸோ நம்ம நிறைய எக்ஸசைஸ் அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து ஒரு 80 டைம்ஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். In some organisms, the heartbeat is initiated by the nerve impulse that is caused by the nerve ganglion which will be present near the heart. Such type of initiation we say it as the neurogenic heartbeat. In some organisms, there will be specialized group of modified heart muscle fibers that will initiate the heartbeat. When the heartbeat is initiated by the muscle fibers, we say it as the myogenic heartbeat. இந்த ஹார்ட்பீட்டில் பார்த்தீங்கன்னா நர்வ் ஃபைபர்ஸ் அது வந்து இம்பல்ஸ் மூலமாக ஹார்ட்டுக்கிட்ட இருக்கிற கேங்க்லியான் மூலமாக இம்பல்ஸை இனிஷியேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நியூரோஜெனிக் ஹார்ட்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நியூரோஜெனிக் ஹார்ட்பீட் எந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குன்னா அனலிட்ஸ், அதாவது எர்த் வார்ம்ஸ், லீச்சஸ் அந்த மாதிரி, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்த்ரோபோட்ஸ். மயோஜெனிக் ஹார்ட்பீட் வந்து என்ன ஆகும்னா அதை வந்து ஸ்பெஷலைஸ்டு மசில் ஃபைபர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ஹார்ட்பீட்டை இனிஷியேட் பண்ணும். இது எந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குன்னா மொலஸ்கா அண்ட் வெர்டிபிரேட்ஸ். நம்ம ஹியூமன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா மயோஜெனிக். Now we will learn about the initiation and conduction of the heartbeat. We all know the human heart is myogenic in nature. It is made up of specialized muscles called the cardiac muscles. So this is the right atrium, this is the left atrium,
and this is the right ventricle and this is the left ventricle. The contraction of the heart is initiated by the specialized muscle, that is the sinoatrial node. So in the heart itself there is a specialized portion, that is the sinoatrial node. It is situated in the right atrium. So right atrium oda top la pathina we can see the sinoatrial node, or we say it as the SA node. It is found near the opening of the superior vena cava. So superior vena cava இப்படி ஓப்பன் ஆகும், அந்த ஓப்பன் ஆகி வர அந்த இடத்துக்கிட்ட இந்த SA node வந்து இருக்கும். So this SA node will be broader at the top. So topல பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடராக விரிஞ்சு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக அப்படியே டேப்பர் ஆகி இப்படி வரும். It will be made up of thin fibers. So இந்த SA node வந்து பார்த்தீங்கன்னா it is made up of thin fibers. The SA node will initiate an impulse. So as soon as the impulse is initiated, it is passed all over the atrium. So in the SA node la initiate ஆகிற impulse என்ன ஆகுது, full atrium க்கும் பரவி அப்படியே அந்த atrium ஓட contraction வந்து அது initiate பண்ணி கொடுக்கும். As the atrium contracts, so atrium contract ஆனோனே என்ன ஆகும், the atrioventricular valves, that is the bicuspid valve and the tricuspid valve, they will open and they will push the blood into the ventricles. So from the atrium, as a result of the SA node initiation, the blood is poured into the ventricles by the atrial contraction. So SA node initiate ஆனோடனே என்ன ஆகுது, இந்த SA நோட்ல இருந்து இந்த ஏட்ரியம் ஃபுல்லாக இந்த இது பரவி இந்த இம்பல்ஸ் பரவி என்ன ஆகுது, ரெண்டு ஏட்ரியமும் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது, இந்த ரெண்டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ், பைகஸ்பிட் வால்வ் ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குள்ள அந்த ரெண்டுமே என்ன ஆகும், ஓப்பன் ஆகி அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, அப்போது இந்த இம்பல்ஸ் வந்து அப்படியே ஃபுல் ஏட்ரியமுக்கும் பரவி அங்கேருந்து எங்கே வரும்னா ஏவி நோடு, அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு அங்கே வருது. ஸோ SA நோடில் இருந்து இம்பல்ஸ் எங்கே வருது, ஏவி நோடுக்கு வருது. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஏவி நோட் வந்து அகெயின் வந்து இம்பல்ஸை பாஸ் பண்ணும் டு த பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணும், இப்போது ஃபில்லாக இருக்கிற வென்ட்ரிக்கிள்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ வென் த வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட், த பிளட் வில் பி புஷ்ட் அவே ஃப்ரம் த ஹார்ட். ஸோ SA நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வந்துடுச்சு, ஏவி நோடில் இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கும் பர்கிஞ்சி ஃபைபர்ஸுக்கும் இம்பல்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கும் பர்கிஞ்சி ஃபைபர்ஸுக்கும் இம்பல்ஸ் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது, வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து அரோட்டாக்கு பிளட்டு போகும். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிளில் இருந்து பல்மனரி ட்ரங்க்குக்கு போய் அங்கேருந்து ரைட் லங்குக்கும் லெஃப்ட் லங்குக்கும் பிளட்டு போகும். அப்போது ரெண்டு வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனையும் இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸும் பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸும் இனிஷியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நவ் த சேம் திங் வி வில் see as nodes. Human heart is myogenic, which means it is made up of specialized group of modified heart muscle fibers, the SA node, AV node, Purkinje fibers and the bundle of His. The contraction is initiated by the SA node or the sinoatrial node. So sinoatrial node அதுதான் வந்து என்ன பண்ணுது, ஹார்ட் பீட்டையே வந்து இனிஷியேட் பண்ணுது. இது எங்கே இருக்குன்னா ரைட் ஏட்ரியமோட வாலில் இருக்கும், சுப்பீரியர் வெனா கேவா எங்கே ஓப்பன் ஆகுமோ அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம். The SA node will be broader at the top. ஸோ டாப்பில் நல்லா விரிஞ்சிருக்கும், அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அதோட வித் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். It will be made up of thin
fibers. SA node will initiate an impulse which will stimulate the heart muscles to contract. SA நோடில் உருவாகிற இம்பல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஹார்ட் மசில்ஸ் வந்து சுருங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் வந்து SA நோடு இனிஷியேட் ஆகிடுச்சு. ஸோ SA நோடு இனிஷியேட் ஆனோடனே என்ன ஆகும், அதிலிருந்து வர இம்பல்ஸ் ஃபுல் ஏட்ரியமுக்கும் பரவும். அதாவது ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் அது ஃபுல்லாக பரவும். ஃபுல்லாக பரவி என்ன பண்ணும், ஏட்ரியமை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ ஆஸ் த ஏட்ரியம் கான்ட்ராக்ட்ஸ், த atrioventricular valve will open and the blood will be pushed from the atrium into the ventricles. ஸோ இப்போது ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ simultaneous என்ன ஆகுது, SA நோடில் இருந்து AV நோடு ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோடு அங்கே வந்து இம்பல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இங்கே இம்பல்ஸ் வந்தோடனே ஏவி நோடுக்கு இம்பல்ஸ் வந்தோடனே என்ன ஆகும், இது வந்து ஏவி நோடு வந்து அந்த இம்பல்ஸை வந்து அப்படியே வந்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கும் பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கும் பரப்பும். ஸோ இது வந்து ஃபுல்லாக எங்கே இருக்குது, வென்ட்ரிக்கிள்ஸில் இருந்துச்சு, அந்த டயக்ராமில் பார்த்தோம். ஸோ இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கும் பர்கிஞ்சி ஃபைபர்ஸுக்கும் இம்பல்ஸ் பாஸ் ஆனோடனே என்ன ஆகும், இது வந்து வென்ட்ரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணோடனே என்ன ஆகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து அரோட்டாவுக்கு பிளட் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிளில் இருந்து பல்மனரி ட்ரங்க்குக்கு பிளட் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய SA நோட், ஏவி நோட், பர்கிஞ்சி ஃபைபர்ஸ், பண்டில் ஆஃப் ஹிஸ் இது எல்லாமே வந்து இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து இனிஷியேட் பண்ணி கொடுக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், SA நோடை தான் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் 4 mark question. Why the SA node is called as the pacemaker of the heart? So whatever I have marked in the book, completely you have to learn. You can learn point by point. I was telling bundle of his, but இங்கே என்ன கொடுத்துருக்கு, atrioventricular bundle அப்படின்னு கொடுத்துருக்கு. So the atrioventricular bundle was discovered by the biologist His in the year 1893. So we call the atrioventricular bundle as the bundle of His. So this may be asked as a 1 mark question. When the heart beats, the blood is forced into the arteries. A heartbeat comprises of the contraction and relaxation of the atrium and the ventricles. ஸோ ஒரு ஹார்ட் பீட்டுன்றது என்னது, ஹார்ட் வந்து சுருங்கி விரிகிறது, அதில் உள்ள 4 சேம்பர்ஸும் அப்படியே சுருங்கி விரிகிறத தான் நம்ம ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஹார்ட் பீட் பண்ணும்போது என்ன ஆகுது, பிளட்டு வந்து அரோட்டாக்கு புஷ் பண்ணி வெளியே போகுது ஃபோர்ஸில். அந்த ஃபோர்ஸில் போகும்போது என்ன ஆகும், அரோட்டாலேருந்து ஆரிட்ரீஸுக்கும் அதே ஃபோர்ஸில் பிளட்டு ஃப்ளோ ஆகி ஆரிட்ரீஸ் வந்து அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ஃபிங்கர் டிப்பை வந்து ரிஸ்ட்டில் வச்சு we can find out. Normally the pulse rate will be 70 to 90 per minute. ஸோ ஒரு மினிட்டில் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 90 வரைக்கும் இருக்கும். This will usually coincide with our heartbeat. So you can, if you hold like this and see, you can feel it. Try at home. So if you place the fingertip like this in the auditory, you can see அப்படியே மெதுவாக டக் 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 டக்குன்னு போகிற அந்த சத்தம் கேட்கும் உங்களுக்கு. So that is felt as pulse. In your book bag you have a question, why sinoatrial node is called pacemaker of the heart. You can write sinoatrial node is called as the pacemaker of the heart. Instead of acts you can write is called. Why we say it is, because it is capable of initiating the impulse which can stimulate the heart muscles to contract. From the SA node,
it's spread, the wave is spread, it will create the right and the left atrium to contract, pushing the blood to the atrioventricular valve into the ventricles. So this wave will be reaching the AV node, and then it will stimulate the ventricular muscles to contract with the help of the atrioventricular bundle and the Purkinje fibers. You have a long answer question. Differentiate between systole and diastole. Explain the conduction of heartbeat. Differentiate between systole and diastole. You can copy down this. And for the conduction of heartbeat, you can learn the page number 209, the full paragraph. From initiation and conduction of the heartbeat, the human heart is myogenic in nature. From that till Purkinje fibers, you have to write. Learn these 2 question answers and post your answers. Stay home, stay safe. Thank you, children.